ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காலையிலே எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். வாக்கிங்கை முடிச்சுட்டு வந்துட்டு சமையலும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்றுமே வேலை இல்லை, அதனால் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லலான்னு சொல்லிட்டு. எல்லோரும் நல்லா சாப்பிட்ணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், வசதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமையும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அது எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களும் ஹாப்பியாக என்ஜாயபிளாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. எப்படி? அவங்க மனதில் கண்டென்ட் போதும், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிட்டு, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு புது வீடு வாங்கிட்டாங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஒரு கார் வாங்கினாங்கன்னா அதுவே போதும் நினச்சிடுவாங்க. கண்டென்ட் இல்லைன்னா தான் மனசில் அதுக்கு அடுத்தது. ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்கள சம்பாரிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க 60 வயசானாலும் 70 வயசானாலும் அதுக்கு லிமிட்டே கிடையாது. அதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்துருக்குறாருன்னா சம்பாதிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால தான் பணக்காரர் ஏழைங்கிற பாகுபாடு இந்தியாவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு. சிலருக்கு 60 வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அதில் சில ப்ரொஃபஷன்ஸ் இருக்கும், அதில் சம்பாதிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க டில் டெத்து முடியக்கூட, இல்லை அவங்க உடம்பு முடிய சிலர் வாலண்டியராக ரிட்டைர்மெண்ட் வாங்குவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் எப்படி இருந்தாலும் லைஃப்பில் கண்டென்ட்டுங்கிறது இருக்கணும். எல்லாருக்கும் போதும், இதுக்கு மேலே ஒன்றும் ஆசைப்படக்கூடாது. ஹாப்பியாக இருந்தோமா, சந்தோஷமாக இருந்தோமா, வாழ்ந்தோமா, நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று நல்ல செய்தியை விட்டு செல்லணும். ஒரு நல்ல பிஹேவியரோடு நடந்துக்கிட்டோம்னா அதை விட்டு சொல்லணும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அம்மம்மா இப்படி இருப்பாங்க, நம்ம பாட்டி இப்படி இருப்பாங்க, நம்ம ஆயா இப்படி இருப்பாங்க, அது மாதிரி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கணும்னு தெரியணும். அந்த மாதிரி ரோல் மாடலாக எல்லோரும் இருக்கணும்னு சொல்கிறேன். தேங்க்யூ.